இடத்துலயுமே கோல்டு சுத்தின நியூஸ் தான் அதிகமா போய்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா கோல்டு வந்து ஆல் டைம் ஹை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது நேத்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இருந்தது. அதனாலதான் எல்லாருமே கோல்ட பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பட் யாருமே அந்த கோல்டு வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லல. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இன்னும் கோல்டு ஏறதான் போகுது, இன்னும் சேஃபர் பெட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வராங்க. இதுல நம்ம ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு வந்து இருக்குதுல சேஃபான ஒரு அசட்டா வந்து இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸை விட நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஒரு சேஃபரான அசட்ஸா வந்து இருக்கு. அங்க பிரசிடென்ட் நிக்சன் வந்து யூஎஸ்ல வந்து 1970 அவர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுக்கும் அந்த டாலருக்கும் இல்ல அந்த ரிலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணாரு. ஸோ கட் பண்ணதுல இருந்தே இந்தியாவுக்கு கோல்டு வந்து ஒரு சேஃபான அசட்ஸா வந்து இருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட்ல அது வந்து டிஃபரெண்ட் சினாரியோ, பட் ஆனா இந்தியன் மார்க்கெட்ல இது டிஃபரெண்ட் சினாரியோவா வந்து இருக்கு. ஸோ கோல்ட் ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இன்னும் அதுதான் மெயின்டைன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப தங்கத்துல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு 4 விதம் வந்து என்னென்ன இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது பிசிக்கல் கோல்டா வந்து வாங்குறது. ஸோ நம்ம கடையில போயிட்டு கோல்டு ஆர்னமெண்ட்ஸாவோ இல்ல அப்படின்னா கோல்டு காயினாவோ நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம பிசிக்கல் கோல்டா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம். இதுல இருக்க ரிஸ்க் ஒன்னே ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம சேஃபா பாத்துக்கணும். அதை தாண்டி இதுல ரிஸ்க் எதுவும் கிடையாது. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா கோல்டு வந்து திரும்ப வித்துக்கலாம், இல்ல அப்படின்னா பணம் மட்டும் தேவை அப்படின்னும் போது நகையை வந்து அடகும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விதமான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கு கோல்டு பை பண்றதுக்கு. இதுலயுமே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ இது பிசிக்கல் கோல்டா இருக்கு. செகண்ட் ஆப்ஷனா இருக்கிறது வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸா வந்து இருக்கு. ஸோ இந்த எஸ்ஐபின்ற கான்செப்ட்ல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5000 வந்து கோல்டுல போட போறேன் அப்படின்னா அந்த கோல்டுல போடுறதுக்கு நீங்க வந்து இந்த எஸ்ஐபி பண்றீங்க அப்படிங்கும்போது மாசம் மாசம் 5000 வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து டிடெக்ட் ஆயிடும். இது 5000 ரூபான்றது இல்ல, 100 ரூபாயில இருந்தே வந்து எஸ்ஐபி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷிப் பண்ண போறீங்க, அதாவது எனக்கு வந்து கோல்டு வந்து ட்ராக் பண்ற அந்த ஒரு இதுலாம் வேணாம். அண்ட் தென் இது ஏதோ ஷேர்ஸ் மாதிரி இடிஎஃபா ட்ரேட் ஆகுமே அந்த மாதிரி எனக்கு வந்து வேணாம். நான் வந்து ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றேன், கோல்டு ஏறனா இது வந்து ஏறணும் அப்படின்ற மாதிரி நீங்க கான்செப்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் மாசம் வந்து நகை சீட் எப்படி போடுறோமோ அதே மாதிரி வந்து போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. தேர்ட் ஆப்ஷனா இருக்குது கோல்டு இடிஎஃப் வந்து இருக்கு. கோல்டு இடிஎஃப்ல உங்களுக்கு வந்து ஷேர் மாதிரியே வந்து ட்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிப்பான் இருக்கு அப்படின்னா அது 80 to 90 வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னும் போது அங்க கோல்டு பிரைசஸ் எவ்வளவு ஏறுதோ அதுக்கேற்ற மாதிரி இங்க மில்லிகிராம் கணக்குல ஏறும். அங்க ஒரு கிராம் வந்து இப்போ 100 ரூபாய் ஏறுது அப்படின்னா அது அப்படியே மில்லிகிராம் கணக்குல 1 ரூபா 2 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து ஏறும். ஸோ இது நிப்பானுக்கும் அதே தான், டாடா கோல்டு இடிஎஃப்க்கும் அதே தான். ஸோ இது வந்து சேமா தான் வந்து இருக்கும். ஸோ கோல்டு இடிஎஃப்ல நம்ம தேர்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து பண்ணலாம். ஸோ இங்க பிசிக்கல் கோல்டுன்னு வரும்போது நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம 1 கிராம் போறோம் அப்படிங்கும் போது இதே நீங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டீங்க இல்ல கோல்டு இடிஎஃப்ல வந்துட்டீங்க அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எவ்வளவு மாசம் மாசம் போடுறதுக்கு ரெடி, 100 ரூபாய்க்கு மேலே நீங்க எவ்வளவு போடுறதுக்கு ரெடியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இடிஎஃப்னு வரும்போது ஒரு ஷேர் வந்து 80 ரூபா டு 90 ரூபாய் வந்து நிப்பான் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க டாடா கோல்டு இடிஎஃப் வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா 9 ரூபாய் வந்து இருக்கு. ஸோ உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஷேர்ஸா வந்து நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்பப்போ காசு இருக்கோ அப்பப்பெல்லாம் கோல்டா வந்து வாங்கிக்கலாம். அண்ட் தென் ஃபோர்த் வேவா இருக்கிறது டிஜிட்டல் கோல்டா வந்து இருக்கு. டிஜிட்டல் கோல்டுன்னும் போது இந்த கோல்டை மட்டும் உங்களால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டு இடிஎஃப் இது ரெண்டுமே வந்து உங்களால கோல்டா கன்வெர்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது. அந்த அமௌண்ட் நீங்க போட்ட அமௌண்ட் கோல்டு ஏறுச்சுன்னா அதுவும் வந்து ஏறும். ஸோ திரும்ப அந்த அமௌண்ட்டை நீங்க வித்துட்டு தனியாக தான் வந்து வேணா கோல்டு வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் தென் அது சேஃபாவும் இருக்கும். அது வந்து டிமேட் அக்கௌண்ட்ல வந்து ஓல்டு இருக்கிற ரீசனால அது எலக்ட்ரானிக் ஃபார்மெட்ல சேஃபா வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிசிக்கலா வந்து கோல்டு கேரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இல்லை உங்களுக்கு பிசிக்கலா கோல்டு கேரி பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனையும் உங்களால் கோல்டா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியாது. இதுவே டிஜிட்டல் கோல்ட்ல வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதே மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஜிட்டல் கோல்டு ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப தங்கமல் நிறுவனம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து ஸ்ரீகுமரன் தங்கமலையை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நகை கடைகள்ல வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த டிஜிட்டல் கோல்டுன்ற ஆப்ஷனை ஸோ இதுல நீங்க மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 1 கிராம் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா கோல்டு காயினா வந்து திரும்ப எடுத்துட்டு வந்துக்க முடியும். ஸோ இங்க வந்து ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் அவங்க என்ன காயின் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் உங்களால வந்து கோல்டா மாத்தி எடுத்துட்டு வர முடியும். கோல்டு ஜுவல்லரியா நீங்க எதை பாக்குறீங்களோ அதை பார்த்து எடுத்துட்டு வர முடியுமா அப்படிலாம் முடியாது. கோல்டு காயின் வச்சிருப்பாங்க, அதை மட்டும் தான் உங்களால திரும்ப எடுத்துட்டு வர முடியும். இதுதான் டிஜிட்டல் கோல்டுன்றது. ஸோ டிஜிட்டலா உங்களோட கோல்டு வந்து சேவ் ஆகும். 1 கிராம் நீங்க எப்போ ரீச் பண்றீங்களோ அப்போ 1 கிராம் காயினா வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துலயும் 1 கிராம் காயின் தான் கொடுப்பாங்க. இதே நீங்க நகை கடையிலே டைரக்டா அந்த டிஜிட்டல் கோல்டு வந்து யூஸ் பண்றீங்க, அங்க போய் வாங்குறீங்க அப்படின்னும் போது அவங்க மேபி வந்து உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸா வந்து தரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ நீங்க ஓவராலா வந்து நீங்க நகை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் கோல்டு அண்ட் தென் இந்த டிஜிட்டல் கோல்டுல ஒரு சில கம்பெனிஸ்ல அதை ஆஃபர் பண்றாங்க. அண்ட் தென் நகை சீட், இது 3 தவிர வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பெஸ்டான ஆப்ஷன் எதுவும் கிடையாது. நான்லாம் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மெட் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல கோல்டு இடிஎஃப் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். நான் இந்த 2 கோல்டு ஆப்ஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த 4ல எது வந்து பெஸ்டான ஆப்ஷன் இருக்கோ கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுங்க. கோல்டுன்றதை பை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்ஃபிளேஷன் அகைன்ஸ்டாவும் இல்லை அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ கோல்டு வந்து பை பண்றது பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கு. ஐடிசி நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணது எல்லாமே அந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல ஃபுல்லாவே வந்து பார்த்தோன்னா கஸ்டமருக்கு பெனிஃபிட்டா அந்த பாஸ் வந்து பண்றாங்க. ஸோ அதாவது அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் பண்ணது இந்த பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதுக்கான அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அது பிரைஸோ இல்லை அப்படின்னா குவான்டிட்டியோ வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அதை வந்து ஐடிசி நிறுவனம் பண்ண போதும் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஆட்டோ மேக்கர்ஸ் ஆன இந்த மாருதி சுசுக்கிலாம் வந்து
பண்றதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டிவிஎஸ் அண்ட் தென் ஹோண்டா, யமஹா, ஹீரோ மோட்டோகார்ப் எல்லாருமே வந்து பண்ண போறதா வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஐடிசி நிறுவனமும் வந்து சொல்லிட்டாங்க அவங்களும் வந்து இந்த ஜிஎஸ்டி பாஸ் வந்து கஸ்டமருக்கு பண்ணுவோன்றதா சொல்லிட்டாங்க. இந்தியாவோட பிளெக்சி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 9 மில்லியனா வந்து 2027 ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இது என்ன இதெல்லாம் சிம்பிளா வந்து பார்த்துடலாம். இந்தியாவில இப்ப பினான்சியல் 2025ல 7.2 மில்லியன் மக்கள் வந்து பிளெக்சி ஒர்க் ஃபோர்ஸா வந்து இருக்காங்க. சோ இது வந்து ஃபியூச்சர்ல 9 மில்லியனை தாண்டி வந்து போகும். 2027 9 மில்லியனை தாண்டி போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த பிளெக்சி ஒர்க் ஃபோர்ஸ்னா என்ன அண்ட் தென் இங்க நார்மல் ஒர்க் ஃபோர்ஸா நம்ம இருக்கும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா சிம்பிளா வந்து பார்த்தலாம். அண்ட் தென் ஜிக் ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இது மூணுத்துக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்றத பார்த்தலாம். இங்க ஜிக் ஒர்க் ஃபோர்ஸ்னு வரும்போது இங்க வந்து இந்த ரேபிடோ ஓட்டுறது அண்ட் தென் நீங்க ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறது, ஸ்விக்கி சொமேட்டோ கூட மேக்ஸிமம் வந்து இங்க எம்ப்ளாய் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. இந்த ரேபிடோ ஓட்டுறதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க ரேபிடோ ஓட்டுறவங்க அண்ட் தென் ஓலா ஊபர் ஓட்டுறவங்களுக்கு வந்து இங்க எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்து இருக்காது. நீங்க வேணும்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப் வந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் தருவாங்க. ஸோ நீங்க வந்து அதுல பெர்மனன்ட் எம்ப்ளாய்லாம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்து இருக்காது. தேவைன்றப்ப யூஸ் பண்ணிப்பீங்க. அவங்களும் அவங்களுக்கு தேவைன்ற போது உங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஜிக் ஒர்க்கர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதுல ஒரு எந்த ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸும் கிடையாது. அண்ட் தென் உங்களோட ஜாபுக்கு கேரண்டி கிடையாது. அதே நம்ம செகண்டா வந்து அந்த நார்மல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலா ஒர்க் பண்ற மாதிரி 9 to 5 போவோம். அண்ட் தென் வந்து இருக்க ஷிஃப்ட் என்ன பேசோ அதுக்கு மாதிரி போவோம். அதுக்கான நமக்கு சேலரின்றது மந்த்லி ஃபிக்ஸ்ல வரும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து செகண்டா இருக்குது. இந்த ஃபிளெக்சி ஒர்க் ஃபோர்ஸ்னு வரும்போது இது என்ன மாதிரி கேட்டகரி அப்படின்னா இவங்க வந்து நார்மலா இந்த எம்ப்ளாயிஸ் எப்படி வருவாங்களோ அதே மாதிரி தான் வந்து வருவாங்க. பட் ஆனாலும் இவங்க வரணுன்ற கம்பல்ஷன் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 9 to 5 உங்க ஒர்க் அப்படின்னா 9 to 5 இவங்க வந்தாகணுன்ற கம்பல்சரி கிடையாது. பட் ஆனா வருவாங்க. அவங்களுக்கு அதே பெனிஃபிட்ஸ் இந்த நார்மல் ஒர்க் ஃபோர்ஸ்க்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து தராங்களோ அதே பெனிஃபிட் இவங்களுக்கும் வந்து தருவாங்க. ஸோ இது வந்து இன்னும் ஃப்ரீடமா அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஆக்ட் ஆகிறதுக்காக இருக்கும். அண்ட் தென் அந்த ப்ராஜெக்ட் அவங்க சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னா அவங்க வேணும் அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க பிளெக்சி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பேஸை இந்தியாலே வந்து பார்த்தோன்னா 7 மில்லியன் மக்கள் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் 9 மில்லியனா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. எஸ் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான கரெக்டான டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் எஸ் பேங்க்ல வந்து இந்த எஸ்எம்பிசி நிறுவனம் ஸ்டாக் வந்து வாங்க போறதா இருந்தாங்களா, அந்த ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தாங்கல்ல. ஸோ அது வந்து இந்த எஸ்பிஐயோட ஷேர் சேலா இருக்கட்டும் அண்ட் தென் அதர் பேங்க்ஸோட ஷேர் சேல் எல்லாமே வந்து இந்த கம்பெனி பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எஸ்எம்பிசி நிறுவனம் எஸ்பிஐ கிட்ட இருந்து ஸ்டேக்ஸையும் வாங்கிட்டாங்க அண்ட் தென் அதர் பேங்க்ஸோட ஸ்டேக்ஸையும் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ 20% ஸ்டேக்கை அக்விசிஷன் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் எஸ்பிஐ கிட்ட 10% பேலன்ஸ் ஸ்டேக் வந்து இருக்கு. பட் ஆனாலும் இப்போதைக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேக் ஹோல்டரா இங்க எஸ் பேங்க்ல இருக்கிறது எஸ்எம்பிசி நிறுவனமா இருக்காங்க. எஸ்எம்பிசி நிறுவனம் ஸ்டேக் வந்து வாங்கிட்டாங்க. அண்ட் தென் எஸ்எம்பிசி நிறுவனம் போர்ட்ல வந்து 2 பேர் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க நேம் வந்து எஸ்எம்பிசி நிறுவனத்தோட குளோபல் ஹெட் கிரெடிட்டா இருந்த சினிச்சோரியோ நிஷோனியாவையும் அப்புறம் எஸ்எம்பிசி நிறுவனத்தோட இந்தியன் டிவிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்க ராஜு வீரவள்ளி கண்ணன் அப்படின்றவங்களையும் வந்து பார்த்தோன்னா 2 பேரை இங்க போர்ட்ல வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் அப்ரூவல் வந்து ஆகல. 2 பேரையும் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் எஸ்பிஐ சைட்ல சந்தீப் திவாரியை நாமினேட் பண்ணி வச்சிருந்தவங்கள ரீசனும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த நிறுவனம் வந்து பார்த்தா போர்டு உள்ள என்டர் ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து எஸ் பேங்க் ஒரு பிளஸான சைனா தான் வந்து இருக்கு. நிறைய கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்மே இந்த கம்பெனிக்கு அப்கிரேடிங் வந்து பண்ணிருக்காங்க. அவங்களோட ரேட்டிங்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எஸ் பேங்க் ஒரு பிளஸான மூவ்மெண்டா தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எஸ் பேங்க்ல நம்ம வந்து ஒரு கண்ணு வச்சுக்கலாம் அப்படின்றது நல்லாவே வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா பேக்டப்ல இந்த கம்பெனி எஸ்எம்பிசி நிறுவனம் வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட அந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் தென் வந்து ஃபினான்ஷியல்ஸ்லாம் பார்க்க வேண்டிய டைமா வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா புக் வேல்யூ வந்து 15 இருக்கு. ஒரு 16 17 வந்து அப்படின்னா அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ இது எல்லாமே நீங்களும் வந்து இன்னும் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா இருக்குது எஸ்எம்பிசி நிறுவனத்தை நம்பி தான். ஏன்னா அவங்க வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேக் ஹோல்டரா இருக்காங்க. தென் போர்ட்லயும் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை டர்ன் அரௌண்ட் பண்ணி இன்னும் அந்த அதிகமான லெவல் எடுத்துட்டு போவாங்க. அதாவது இங்க வந்து ஐடிஎஃப்சி பேங்க் விடவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனமா தான் இருக்காங்க. எஸ் பேங்க் நிறுவனம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாய் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் அந்த மார்க்கெட்டிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து ஸ்பாயில் ஆனதை திரும்ப வந்து எப்படி எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றதுலாம் கேள்வியா இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். டிசிஎஸும் வோடஃபோனும் பிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. பிசினஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்ற பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஏஐ ட்ரிவன் பார்ட்னர்ஷிப்பா வந்து இருக்கு. ஸோ டிசிஎஸ்க்கும் வோடஃபோன் ஐடியாவுக்கும் ஏற்கனவே வந்து பார்ட்னர்ஷிப் வந்து இருக்கு. ஸோ இப்போ கூட ஆட் ஆனா பிசினஸ் சப்போர்ட் சிஸ்டம்கான அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா அவங்க 5G அண்ட் தென் 4Gயோட ரோல் அவுட் பண்றாங்கல்ல. ஸோ இதுக்கு இந்த பிசினஸ் சப்போர்ட் சிஸ்டம் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் அவங்களோட கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் தென் கஸ்டமரை ட்ராக் பண்றதுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து சொல்யூஷனா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ இது வந்து டிசிஎஸ்க்கும் அண்ட் தென் வோடஃபோன் ஐடியாவுக்கும் ஒரு பிளஸான மூவ்மெண்டா வந்து இருக்கு. டிசிஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 15th இயரா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வோடஃபோன் ஐடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து புதுசா எங்களுக்கு வந்து டிஜிட்டல் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு புது இனோவேஷனான ஒரு மூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கிட்டு வோடஃபோன் ஐடியா வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா வோடஃபோன் ஐடியா இப்பதான் 5G அண்ட் தென் 4Gல வந்து ரோல் அவுட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்கன்றது நல்லா தெரியுது. செபி அதானி குரூப் வந்து கிளியர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. கிளியர் சர்டிபிகேட் அதானி குரூப்புக்கு வந்து கொடுத்துட்டாங்க.
சோ இது வந்து ஒரு பெரிய மூவ்மெண்டா வந்து இருக்கு. இண்டன்பர்க் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து அதானி குரூப் மேல வந்து பார்த்தோம் டீடைல்டு ரிப்போர்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதானி குரூப் வந்து பண்ணியிருக்க தப்புலாம் என்னென்ன, அவங்க எதெல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அதானி மேலே வந்து நிறைய அலிகேஷன்ஸும் அந்த அதானி குரூப் மேலே நிறைய அலிகேஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா வச்சு அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கோர்ட் கேஸ்லாம் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல கௌதம் அதானி உலகத்திலே 2வது பெரிய பணக்காரரா வந்து இருந்தாரு. அவரோட மார்க்கெட் வேல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி, ஏன் அப்படின்னா இந்த நெகட்டிவான ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா அவரோட மார்க்கெட் வேல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அதானி போர்ட், அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்ட்டு அவரோட ஷேர் மார்க்கெட் லிஸ்டா இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வந்துட்டாரு. சோ இப்ப திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா செபி வந்து அதுக்கான கிளியர் நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. சோ இவர் வந்து கிளியரா தான் வந்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த அலிகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கிடைக்கல. அதுக்கான ட்ரேட் பிராக்டிசஸ் இவங்க பண்ணதா வந்து எதுவுமே வந்து தெரியல. அண்ட் தென் இவங்க இன்சைடர் ட்ரேடிங் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அந்த பார்த்தா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தப்பா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அந்த லோன் எல்லாம் எதுவும் திருப்பி கட்டல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி செபி வந்து சொல்லிட்டாங்க. சோ இவங்களுக்கு கிளியர் சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட், அதாவது நம்ம தாஜ் குரூப் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பெரி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இந்த ஹோட்டல்ல இவங்க வந்து விற்க போறதா வந்து பார்த்தா ரூமர்ஸ் வந்து இந்த நியூஸ்ல வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. சோ அந்த மீடியா சைட்ல அந்த நியூஸ் சைட்ல வந்து இந்த பெரிய ஹோட்டல் வந்து விற்க போறாங்க, $2 பில்லியன் வந்து பார்த்தா விற்க போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. சோ அதுக்கு இவங்க வந்து திரும்ப ரிப்ளை பேக் வந்து கொடுத்துருக்கு. என்னவா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே போய் நாங்க வந்து விற்கிற மாதிரிலாம் இல்ல. அந்த கம்பெனி வந்து நாங்க ஓனும் பண்ணல. நாங்க வந்து அதுக்கான லீசிங் அக்ரிமெண்ட் தான் வந்து வச்சிருக்கோம். நாங்க வந்து அந்த கம்பெனி எல்லாம் வந்து ஓன் பண்ணல, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாங்க எதுவும் ஓன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான லீசிங் அக்ரிமெண்ட் இருக்கு. அது வந்து அந்த ஆபரேஷன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அதை வந்து செல் பண்ற பிளான்ல எதுவும் இல்ல. சோ தப்பான இன்ஃபர்மேஷன் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட் வந்து சொல்லிட்டாங்க. ஆயில் மினிஸ்டரான ஹர்தீப் சிங் பூரி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த E20 சுத்தி நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டே இருக்கு. சோ இந்த E20 பெட்ரோல்லாம் யார் வந்து யூஸ் பண்றாங்களோ அவங்களோட பைக் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அந்த ஃபெயிலியர் ஆகிறதா யாரும் இன்சூரன்ஸ்ல வந்து கிளைம் பண்ண போனாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஆளுங்க யாரும் கிளைம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து கிளம்ப ஆரம்பிச்சு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணாங்க. சோ அதுக்கு ஆயில் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வந்து இன்சூர் பண்ண போறீங்க, அப்ப வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதை ஏத்துக்கல அப்படின்னா டைரக்டா நீங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் தென் இந்த ஃபியூல் பத்தியுமே நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ்ல எல்லாருமே சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா E20ன்றது இவங்க எல்லாருமே வந்து தப்பா வந்து பாக்குறாங்க. அந்த எத்தனால் மிக்ஸ் பண்றது வந்து தப்பா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. அது யூஸ் பண்ணா பைக் வந்து ஃபெயிலியர் ஆகுது, அந்த இன்சூரன்ஸ் போனாலும் கிளைம் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இது வந்து நிறைய பேரால சர்டிஃபைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து சர்டிஃபைட் பண்ணிட்டு தான் வந்து வராங்க. சோ இதுல அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்க மாதிரிலாம் எங்களுக்கு வந்து தெரியல. அதே மாரி யாரா இன்சூரன்ஸ் நீங்க கிளைம் பண்ண போகும்போது இது வந்து E20ஆல தான் ஆயிடுச்சு, அதனால கிளைம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைஸ் லிமிடெட் பத்தி ஒரு நியூஸ் வந்து பார்க்கலாம். சோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே ஓவர் பிரைஸ்ல தான் இருக்கு. 52 கையில தான் வந்து இருக்கு. பட் ஆனாலும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. அது என்ன இதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். 42 வருஷமா அப்போலோ நிறுவனம் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 42 வருஷத்துல அவங்க பண்ண அந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 51 லட்சம் சர்ஜரிஸ் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. 27,000 ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் தென் அது கூட ஆட் ஆனா 200 மில்லியன் மக்களுக்கு வந்து சர்வ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இது இன்க்ளூடிங் இந்தியா அண்ட் தென் ஃபாரின்ல இருந்து வர மக்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான். 11 லட்சம் பேரை வந்து இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ்ல ட்ரெயின் பண்ணி வெளியே அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க வந்து இந்த இந்தியாவோட மெடிசன் செக்டர்ல நிறைய வந்து நாங்களும் கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1983ல சென்னையில ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலா வந்து திறக்கப்பட்டதுதான் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலா வந்து இருக்கு. சோ அதுல இருந்து இப்ப படிப்படியா வளர்ந்து 79 புது ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருக்காங்க. 10,400க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒரு 6,000க்கு மேல பார்மசிஸ் வந்து வச்சிருக்காங்க. 3,000 கிட்ட கிளினிக்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் தென் 500க்கு மேல டெலிமெடிசன் சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அப்போலோ நிறுவனம் ரொம்பவே வந்து பெரிய நிறுவனமா வளர்ந்துட்டாங்க 1983ல இருந்து இப்ப நம்ம கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து நிறைய சர்ஜரிஸ் வந்து பண்றாங்க. இதுலயும் மெயினா ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ரேடியாலஜியோட அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்றாங்க. அண்ட் தென் ஏஐ வச்சுமே நிறைய வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட விஷயத்துல இந்த ஏஐயும் அந்த ரோபோட்டிக்ஸும் வந்து பார்த்தோன்னா உள்ள இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் பண்ண அந்த ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே ஷேர் மார்க்கெட்ல வந்து லிஸ்டா இருக்கு. நம்மளும் ஒரு இன்வெஸ்டரா வரணும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து என்னென்னலாம் வந்து வேல்யூஷன்ஸ் வரணும் அப்படின்றலாம் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்ல நம்ம வந்து புதுசாக தான் உள்ள போவோம். ஸோ அதனால அதுல என்னென்னலாம் கீ மெட்ரிக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 52 கையில தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து உள்ள போவதே நல்லதா வந்து இருக்கு. நாட்கோ நிறுவனம் நேற்று வந்து 5% ஏறிச்சு. என்ன ரீசன்ஸ்னால பார்க்கும்போது இங்க ஹைதராபாத் பிளான்ட்ல இங்க USFDA இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல அவங்க இனிஷியலா அந்த அப்சர்வேஷன் வரும்போது 7 இஷ்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து ஃபார்ம் 483 அந்த அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுக்கறதா அந்த பிளான்ல வந்து இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல்லா வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஹைதராபாத் ஃபெசிலிட்டியில அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா VAI அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காங்க, வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர். ஸோ இதை தான் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இது என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா மைனரான சேஞ்சஸ் வந்து ஒரு சிலது வந்து இருக்கு.
ஸோ அதை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டா வந்து போதும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லை. ஸோ எந்த ஒரு பெனால்ட்டியோ இல்லை அப்படின்னா எந்த ஒரு அப்ரூவலோ டிலே பண்றதோ எதுவும் இல்லை. நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால நெட்கோ ஷேர் வந்து நேற்று 5% ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ திரும்ப வந்து இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபோசிஸோட பைபேக்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, ஏற்கனவே வச்சிருக்க ஷேர்ஸ் வந்து விற்க போறீங்க அப்படின்னா இதை வந்து நோட் பண்ணுங்க. அண்ட் தென் இப்போ புதுசா 1500 வாங்கி 1800 விற்கலாம் அப்படின்ற பிளான் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான வீடியோவா தான் வந்து இது இருக்க போகுது. இதுல உங்களுக்கு டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகி 1500 நீங்க ஷேர் வாங்கி 1800 வித்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 1400 தான் கைக்கு வந்து வரும். ஆப்வியஸ்லி அது வந்து உங்களுக்கு நெகட்டிவான ரிட்டர்னா தான் வந்து இருக்கும். அது என்ன இதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து பாத்திரலாம். ஸோ இந்த பைபேக் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்றது சிம்பிளா வந்து பாத்திரலாம். ஸோ இங்க இன்ஃபோசிஸ் ஷேரோட பைபேக்கா வரும்போது இங்க ஒட்டுமொத்த ஷேருமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ்குள்ள வந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து 1500 வந்து இந்த ஷேர் இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு ப்ராஃபிட் பண்றோமோ அதுக்கு மட்டும் தான் டாக்ஸ் வந்து இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்து மாறும். ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஷேருமே, அதாவது 1800 அந்த ஷேர் வந்து பைபேக் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த 1800 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து போடுறாங்க. உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பார்த்தா மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஷேர் இல்ல அப்படின்னா 10 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த ஷேர் வந்து விற்கிற பிளான்ல வந்து இருக்கீங்க. உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து 4 lakh to 8 lakh வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து 1800 வந்து அவங்க விற்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது 1500 வாங்கி 1800 வந்து விற்கலாம். இல்ல அதுவே அவங்க வந்து டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்குள்ள வந்துட்டாங்க, 4 lakh to 8 lakh per annum வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னும் போது ஸோ அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஸ்லாப்ல 5% வந்து டாக்ஸ் ஸ்லாபா இருக்கு. ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1500 அவங்க வாங்கி 1800 விற்கிறாங்கன்னும் போது 1800 வித்துட்டு அவங்க வெளியே வந்தாலுமே 1710 தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். 90 வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. ஏன்னா 1800க்கு 5% 90 வந்து இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நீங்க வந்து 10 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 18,000 விற்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அப்படி ஆனா விற்க முடியாது. 17,100 தான் உங்களுக்கு கைக்கு வரும். மீதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸா வந்து பிடிச்சிப்பாங்க. 12 lakh to 16 lakh per annum நீங்க வந்து சம்பாதிக்கீங்க, அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது 15% வந்து உங்களுக்கு டாக்ஸா வந்து போடுவாங்க. ஸோ நம்ம அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 270 ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி எடுப்பாங்க டாக்ஸா மட்டும். அப்படின்னா நம்ம 1800 அந்த ஷேர் நம்ம விற்கிறோம் அப்படின்னா கூட 1530 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு வந்து கைக்கு வரும். 1530 தான். இது வந்து இந்த 12 lakh to 16 lakh per annum வந்து நீங்க அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்க அப்படின்னா 15% டாக்ஸ் அப்ளிகபிள் ஆகும்போது. ஸோ இது எல்லாமே பார்த்து நீங்க வந்து செல் பண்றீங்க அப்படின்னா பாருங்க. இது வந்து இந்த 15% டாக்ஸ் போது இதுக்கு வருது. இதுவே நீங்க அபோவ் நீங்க போறீங்க அப்படின்னும் போது இன்னும் டாக்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும். இதுல நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டாக்ஸ் ஸ்லாப் ஆனா இந்த 16 லட்சம் to 20 லட்சம் நீங்க வந்து சேலரி இன்கமா வாங்குறீங்க அப்படின்னும் போது அப்போ உங்களுக்கு வந்து 20% வந்து டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஷேருக்கு வந்து 1800 சொல்லி வித்துடலாம். பட் ஆனா நமக்கு கைக்கு வர்றது 1440 தான் வந்து வரும். 360 டாக்ஸ்ல வந்து போயிடும். ஸோ இது வந்து நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க 1500 வாங்கி 1800 விற்க போறீங்க அப்படின்னும் போது இதுவே நீங்க லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்றீங்க, ஏற்கனவே நீங்க வச்சிருக்கீங்க ஒரு 700 800 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் இருக்கு, இல்ல 1000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த டைம்ல நீங்க பைபேக்ல வந்து செல் பண்றது வந்து உங்களுக்கு பெட்டரா வந்து இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க பெட்டர் நீங்க வந்து ஓப்பன் மார்க்கெட்ல உங்களுக்கு அந்த ஷேர் விற்கணும் அப்படின்னா அதுல செல் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பைபேக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்குது பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்து பைபேக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ ஓவராலா இதான் இன்னைக்கான நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து பார்ப்போம். பாய்.